Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய 2 தேதிகளில் உதகையில் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான ஆர்.என். ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் இந்த மாநாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவது வழக்கமான நடவடிக்கையாக இருந்தாலும் இது தற்போது சர்ச்சையாக மாறியிருப்பதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் முதலமைச்சர் தலைமையில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கூட்டமும் தான். குறிப்பாக முதலமைச்சருக்கு போட்டியாகவே துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் நடத்துகிறாரா என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. ஆளுநரின் நடவடிக்கைக்கு கம்யூனிஸ்ட், எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் சில அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அவர்கள் விரிவான விளக்கத்தை கொடுத்துள்ளனர். முதலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சில பவர் டிரான்ஸ்பர் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக விவரித்த அதிகாரிகள் ஆளுநர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்பதை திட்டவட்டமாக கூறினர். அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் பணி மட்டுமே ஆளுநரிடமிருந்து முதலமைச்சருக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக கூறுகின்றனர். எனவேதான் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அதற்கு முழு அதிகாரம் அவருக்கு உள்ளதென்றும் தெரிவித்தனர். மேலும் பட்டமளிப்பு விழாக்களிலும் அவர் பங்கேற்பார் என்றும் தெரிவித்தனர். மேலும் இது திடீரென போடப்படும் மாநாடு கிடையாது என்றும் 2022 முதல், அதாவது ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்ற ஆண்டு முதலே தொடர்ந்து 3 ஆண்டுகளாக உதகையில் இதுபோன்று துணைவேந்தர்கள் மாநாடு போடப்பட்டுள்ளது தாகவும் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். கடந்த ஆண்டு உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் பங்கேற்றார் என்றும் இந்த ஆண்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் இது மட்டுமே வித்தியாசம் என்றும் அதிகாரிகள் விவரிக்கின்றனர். மற்றபடி இது முதலமைச்சருக்கு போட்டியாக போடப்பட்டிருக்கும் மாநாடு எல்லாம் கிடையாது என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.